ஸோ ஸ்டாக் மார்க்கெட்னால் என்ன? ஸ்டாக் மார்க்கெட்னால் அதுவும் சாதாரண மார்க்கெட் மாதிரி தாங்க. சாதாரண மார்க்கெட்டில் எப்படி நீங்கள் காய்கறி போய் வாங்குவீங்க, அதே மாதிரி தான். என்ன ஷேர்னால் என்ன, ஸ்டாக்னால் என்ன, ஷேர்னால் என்ன அப்படின்னு உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு டவுட் வரும். ஸோ ஸ்டாக்னால் ஒரு கம்பெனியோட இப்போ டாடா ஸ்டீல் எடுத்திங்கன்னா, நான் அந்த ஷேரை வாங்குறேன்னா அது ஒரு ஷேர். ஸோ குரூப் ஆஃப் கம்பெனியோட ஷேர்ஸ் தான் ஸ்டாக் மார்க்கெட்னு சொல்கிறாங்க. ஸோ ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து ரெண்டு எக்ஸ்சேஞ்ச் இருக்குது. ஒன்று வந்து பிஎஸ்சின்னு சொல்லுவாங்க, இன்னொன்று வந்து என்எஸ்சின்னு சொல்லுவாங்க. பிஎஸ்சினா பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சு, என்எஸ்சினா நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சு. ஆனால் ரெண்டுமே மும்பையில் தான் இருக்குது. ஸோ இந்த ரெண்டு இருக்குது. ஸோ ஸ்டாக் மார்க்கெட் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்க போகிறோம். எப்படி அந்த ஸ்டாக் மார்க்கெட் ஒர்க் ஆகுது பார்க்குறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் மூலிமா சொன்னால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ என்ன எக்ஸாம்பிள்னால், மிஸ்டர் குமார்னு ஒருத்தர் இருக்கார். அவர் ஒரு கம்பெனி வச்சுருக்காரு. அந்த கம்பெனி பேர் வந்து க்ரீன் சொல்யூஷன்ஸ். ஸோ இது எல்லாமே ஒரு எக்ஸாம்பிள் தான். ஸோ மிஸ்டர் குமார் வந்து க்ரீன் சொல்யூஷன் கம்பெனிக்கு வந்து ஃபண்டு எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு ஃபண்டு வேணும். ஃபண்டு வந்து நம்ம எக்ஸாம்பிளுக்காக 1,00,000 வச்சுக்கலாம், ஈஸியாக புரிஞ்சுக்கிறதுக்காக. ஸோ மிஸ்டர் குமாருக்கு வந்து 1,00,000 வேணும். அவர் என்னென்ன பண்ணலாம் ஃபண்ட் ரைஸ் பண்ணுறதுக்கு? நீங்களாக இருந்தால் என்ன பண்ணுவீங்க? ஃபஸ்ட்டு பர்சனல் சேவிங்ஸ், நம்ம சேவ் பண்ணி வச்சதை யூஸ் பண்ணுவோம். ஸோ அது பத்தாது. ஸோ நெக்ஸ்ட்டு ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸில் இருந்தாலும் கொஞ்சம் தந்தாலும் அது நமக்கு பத்தாது எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு. ஸோ அதுவும் நம்மளால் முடியாது. நெக்ஸ்ட்டு பேங்க்கு. ஸோ பேங்க் பார்த்திங்கன்னா எஜுகேஷன்ஸ் லோன்ஸே நிறையா பேர்த்துக்கு கிடைக்காம இருக்குது. ஸோ மிஸ்டர் குப்தா வந்து உங்களுக்கு பேங்க்கில் போய் எனக்கு காசு வேணும், என் கம்பெனியை எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்குன்னு கொடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? கொடுக்க மாட்டாங்க. ஸோ லாஸ்ட் ஸ்டாக் மார்க்கெட். ஸோ ஸ்டாக் மார்க்கெட்னா என்ன? ஃபஸ்ட்டு, ஸ்டாக் மார்க்கெட் இஸ் அ டூல் ஃபார் என்டர்பிரனர்ஸ் to expand their business. எங்கேருந்து? பில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள் கிட்டேருந்து மணி வாங்கி. ஸோ எக்ஸ்பேண்ட் பண்ணுறக்க அவர் என்ன பண்ணணும்னா ஐபிஓ இஷ்யூ பண்ணணும். ஸோ ஐபிஓன்னு என்ன? இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங். இந்த ஐபிஓ வேர்டு அடிக்கடி பார்ப்பீங்க நீங்கள் நியூஸ்லலாம். ஐபிஓனா என்ன அப்படின்னா இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங். ஸோ ஓகே, இஷ்யூ பண்ணியாச்சு. எவ்வளோக்கு இஷ்யூ பண்ணலான்னு அவங்க முடிவெடுப்பாங்க. அவருக்கு என்ன தேவை? 1,00,000. ஸோ ப்ரைஸ், அவர் வந்து ஒரு ஷேரை ₹1 விற்றா அப்போ அவருக்கு 1,00,000 ஷேர் விற்கணும். ஸோ ₹2 ஒரு ஷேர் விற்றா 50,000 ஷேர்ஸ் இருக்கும். ஸோ ₹10 விற்றா 10,000 ஷேர்ஸ் இருக்கும். ஸோ இதுதான் ஃபேஸ் வேல்யூன்னு சொல்லுவாங்க. ஃபேஸ் வேல்யூ இது வந்து ஷேர்ஸ் குவான்டிட்டின்னு வச்சுக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் இதில் என்ன பார்க்கணுன்னா, ஃபேஸ் வேல்யூ உங்களுக்கு இம்பார்ட்டண்ட்டாக, அதே மாதிரி நீங்கள் ஒரு ஷேரை எப்படி முடிவு பண்ணக்கூடாதுன்னா அதோட ப்ரைஸை வச்சு முடிவு பண்ணக்கூடாது. ஏன்னா இப்போ மோஸ்ட்டாக நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் அதிகமான ப்ரைஸுக்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்க கம்பெனி வந்து எம்ஆர்எஃப், அரௌண்டு 80,000 கிட்ட. ஸோ இது 80,000. ஆனால் ரிலையன்ஸோட ப்ரைஸ் வந்து கிவ் ஆர் டேக் ஒரு 1,100லேருந்து 1,800க்குள்ளே. ஸோ இப்போ இதில் எது பெரிய கம்பெனி நீங்கள் நினைக்கிறீங்க? எம்ஆர்எஃபா இல்லை ரிலையன்ஸா? அது எப்படி பார்க்கணுன்னா ப்ரைஸ் இன்ட்டு குவான்டிட்டி, இதுதான்
மார்க்கெட் கேபிட்டல்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? மார்க்கெட் கேபிட்டல். இது ரொம்ப முக்கியம். ஸோ மார்க்கெட் கேபிட்டல். ஸோ ஒரு ஸ்டாக்கை வந்து எப்படி நீங்கள் இப்போ கம்பேர் பண்ணோன்னா, ஸ்டாக்கோட ப்ரைஸை வச்சு கம்பேர் பண்ணக்கூடாது, மார்க்கெட் கேபிட்டல் வச்சு தான் கம்பேர் பண்ணணும். அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் எம்ஆர்எஃப்பும் ரிலையன்ஸும் தான் மார்க்கெட் கேபிட்டல். ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் என்னென்ன நம்ம பார்த்தோன்னா, ஃபேஸ் வேல்யூனா என்ன, மார்க்கெட் கேபிட்டல்னா என்ன, ஐபிஓனா என்ன, ஸ்டாக் மார்க்கெட் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தோம். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதாங்க. ஸோ இதே மாதிரி வீடியோ பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.